வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை தொடக்கி வைத்தார். கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு அரங்குகளையும் பிரதமர் பார்வையிட்டார். இந்நிகழ்வில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இணை அமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிப்ரவரி 20 வரை நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இம்மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள், 600க்கும் மேற்பட்ட உயர் தரம் கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் விளக்கக்கூடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, செர்பியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் அரங்குகளும் இதில் அடங்கும். இந்தியாவில் படைப்பாற்றல் மிக்க பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ப மாறி வருவதாகவும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டில் கிட்டத்தட்ட 90% 5G தொழில்நுட்பம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதால் குடிமக்கள் அனைவரும் டிஜிட்டல் மயத்திற்கு மாறி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்களை விவசாயம், வானிலை முன் அறிவிப்பு, காலநிலை நடவடிக்கை, புதிய பொருட்கள் கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்தி திறன் போன்ற துறைகளில் புகுத்துவதன் மூலம் மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இன்று அவர் புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் போது அதிகாரப்பூர்வ செயற்கைக்கோள் எனும் தலைப்பில் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். ஜெர்மனி சென்றுள்ள மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக திட்டத்தின் முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார். கடல் வளம் தொடர்பான முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கு மத்திய அரசு ஜெர்மனியில் உள்ள முக்கிய நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், இந்தியாவில் உருவாக்கப்பட்ட டெலி ரோபோட்டிக் அல்ட்ரா சோனோகிராபிக் கருவி சிறப்பு மருத்துவ சேவைகளை விரிவுபடுத்த முக்கிய முன்னேற்றமாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் அண்டார்டிகாவில் உள்ள இந்தியாவின் மைத்ரி ஆராய்ச்சி நிலையம் ஆகியவை இணைந்து நடத்திய இந்த புதிய கருவியின் செயல்முறை விளக்கத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக் மற்றும் நேரடி மருத்துவ நிபுணத்துவம் ஆகியவை ஒருங்கிணைந்த எடுத்துக்காட்டாக இந்த அரிய கண்டுபிடிப்பு திகழ்வதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் சார்பில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் இயற்கை மேலாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரத்தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் உழவர் உதவியகங்களில் உள்ள அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளதாகவும், மேலும் விவரங்கள் புதுச்சேரி மாநில தோட்டக்கலைத்துறையின் இணையதளமான agri.py.gov.in இல் வெளியிடப்பட்டுள்ளதாக அத்துறையின் இணை இயக்குநர் திரு சண்முகவேல் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். பட்டியலில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் வரும் 23ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் திரு தாரிக் ரஹ்மான் தலைமையிலான அரசு நாளை பதவியேற்க உள்ளது. டாக்காவில் நாளை மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் மூலம் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான உறவுகள் மேம்படுத்தும் வகையில் அமையும் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் திரு பில்கேட்ஸ் இன்று ஆந்திர பிரதேச மாநில தலைநகர் அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் ஆகியோரை சந்தித்து பேசினார். முன்னதாக மாநில தலைமைச் செயலகத்திற்கு வந்த அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கல்வி, சுகாதாரம் மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளில் திட்டங்களை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டது. ஆந்திர மாநில அரசின் தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சிகளை மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் வெகுவாக பாராட்டி அவர்களின் முயற்சிகளுக்கு ஒத்துழைக்க ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மத்திய இடைநிலை கல்வி வாரிய பொதுத் தேர்வுகள் கால அட்டவணைப்படி நாளை முதல் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரை புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் நடைபெறும் என்றும், புதுச்சேரி பகுதியில் 25 தேர்வு மையங்களிலும், காரைக்கால் பகுதியில் 8 தேர்வு மையங்களிலும், மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் தலா 2 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற உள்ளதால் அதற்கான மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள், உதவி மைய கண்காணிப்பாளர்கள் மற்றும் அரை கண்காணிப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி அரசின் பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் திருமதி சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர்களுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் குரூப் சி பிரிவில் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் இத்தாலி அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 24 ரன் வித்தியாசத்தில் இத்தாலி அணியை வெற்றி கொண்டது.
இன்றிரவு 7 மணிக்கு இலங்கையில் உள்ள பல்லேக்கல்லே சர்வதேச மைதானத்தில் தொடங்கிய ஆட்டத்தில் குரூப் பி பிரிவில் டாஸ் ஜெயித்த இலங்கை அணியால் முதலில் ஆடப்பணிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய அணி சற்று முன் வரை 17.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.